Hello students, electrical machines 1ல நம்ம 5th unit storage the storage batteriesல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதோட ஒரு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் இந்த பேட்டரியோட இந்த செல்ஸ் நம்ம பார்த்தோம், ப்ரைமரி செல்ஸ் அண்டு செகண்டரி செல்ஸ். இந்த ரெண்டு செல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதோட கம்பேரிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம லெட் ஆசிட் பேட்ரி. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் பேட்ரிஸ் இருக்குது. ஒன்று லெட் ஆசிட் பேட்ரி, இன்னொன்று வந்து ஆல்கலைன் பேட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு டைப் ஆஃப் மெயின் பேட்ரிஸ் இருக்குது. செகண்டரி செல்ஸ் பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய பேட்ரிஸ் ரெண்டு டைப் ஆஃப் பேட்ரிஸ் இருக்குது, லெட் ஆசிட் செல் அண்டு ஆல்கலைன் செல். அதில் நம்ம லெட் ஆசிட் பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த லெட் ஆசிட் பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த மேக்ஸிமம் இந்த 4 வீலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பஸ்ஸு, லாரி, கார்ஸ், இதிலெல்லாம் பார்த்தா பெரிய ஒரு நீளமான பிளாக் கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மேபி அது லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கலாம், இல்லை ஆல்கலைன் பேட்டரியாக இருக்கலாம். ஸோ அந்த லெட் ஆசிட் பேட்டரியோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முக்கியமாக ஒரு பேட்ரி அப்படின்னு சொல்லியாச்சுனாவே ஒரு விஷயம் நமக்கு வந்து நார்மலாகவே பேசுவோம். இப்போ நம்ம வீட்டில் டிவி ரிமோட்டு ஆன் பண்ணுறோம், புதுசாக ஒரு பேட்ரி வாங்கி போட்ட உடனே நம்ம கொஞ்சம் எங்கேயோ டிவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எங்கே தள்ளி உட்காந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் சேனல் ஆட்டோமேட்டிக்காக மாறும். எங்கேனாலும் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இதே ஒரு 2 மாதம் கழித்து பாருங்களேன், நீங்கள் டிவி பக்கத்தில் உட்காந்து 10 வாட்டி அமுக்குனா தான் அந்த ஒரு சேனலே மாறும். பிடிச்சி பட்டன் பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருப்பீங்க ரிமோட்டை. ஆனால் சேனல் மாறுறதுக்கு ஒரு சேனல் மாறுறதுக்குள்ளே விடிஞ்சு போகும். அப்போ என்ன பண்ணோம், நமக்கு ஒரு கோவம் வந்துடும், ஜென்ரலாக ஒரு கோவம் வந்துடும். இது என்னது, பேட்ரி போயிடுச்சு. இப்போ பேட்ரி அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது ஒரு 2 விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, ஒன்று சார்ஜிங் அண்டு டிஸ்சார்ஜிங் அப்படின்ற 2 விஷயங்கள் நமக்கு மெயினாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த வகையில் ஒரு செகண்டரி செல்ஸ் நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பேட்டரியும் நம்ம என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ணணும். அது டிஸ்சார்ஜ் ஆகும், சார்ஜ் பண்ணணும். இந்த லாரியிலலாம் பார்த்துருப்பீங்க, தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு காட்டியிருப்பாங்க. ஒரு கீழே லாரிக்கு பக்கவாட்டில் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் தினமும் என்னை கவனின்னு போட்டிருக்கும். உள்ளே என்னென்னா பேட்ரி இருக்கும். இப்போ அந்த பேட்டரியை என்ன அந்த லாரி மூவ் ஆக என்ன ஆகும்னா அந்த பேட்ரி வந்து என்ன ஆகும்னா சார்ஜிங்லேயே இருக்கும். இப்போ அதே ஒரு லாரி 1 மாதம் நிப்பாட்டி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு, பேட்ரி முடிஞ்சு. இந்த லாரியை இல்லை பஸ்ஸோ ஆப்ரேட் பண்ணாமல் ஒரு மாதம் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அதோட பேட்ரி முடிஞ்சு, 30,000-40,000 க்ளோஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அந்த பேட்ரி வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ் நமக்கு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதே பேட்டரியோட சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு லெட் ஆசிட் பேட்டரியோட கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங் அப்படின்றது. ஒரு பேட்ரி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, அந்த பேட்ரி யூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்கும், என்ன சார்ஜிங் சொல்லாமல் டிஸ்சார்ஜை பற்றி சொல்கிறீங்க. ஸோ ஒரு பேட்ரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், அந்த பேட்ரி ரன் ஆகிட்டு இருக்குது. அது ரன் ஆகும் பொழுது, நல்லா ரன் ஆகி இருக்கும் பொழுது நாளாக அதோட பயன்பாடு குறையும். அப்புறம் அதை வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறதுனால முதல்ல நல்லா இருக்கிற கண்டிஷன் இருக்கிற பேட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகி அது டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது உள்ளே என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டூரிங் டிஸ்சார்ஜிங் ஆஃப் லெட் ஆசிட் பேட்ரி. ஏன்னா இப்போ நம்ம லெட் ஆசிட் பேட்டரி பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். உங்கள் புக்கில் டைட்டிலில் போல்டாக கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. நாம் 2 டைப் ஆஃப் பேட்டரி பார்க்க போகிறோம், லெட் ஆசிட் பேட்டரியும் பார்க்க போகிறோம்,
அல்கலைன் பேட்டரியும் பார்க்க போகிறோம். ரெண்டு பேட்டரியுமே பொதுவாக கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங், கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் சார்ஜிங் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு திடீர்னு டவுட் வந்துடும். இப்போ இந்த கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டூரிங் டிஸ்சார்ஜிங் அண்ட் சார்ஜிங் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பொதுவாக கொடுத்தா நமக்கு நிறைய பேர் டவுட் வந்துடும். இப்போ எது ஆன்சர் எதுக்கு எழுதுறதுன்னு. அதனால் இந்த பக்கத்துலேயே ஓரமாக இது லெட் ஆசிட் பேட்டரிக்குரியதுன்னு எழுதி வச்சிட்டோமா, நாளைக்கு படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ நம்ம படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால் லேசாக பேனாவில் ஓலமாக எழுதி வச்சுருக்கேன். இது லெட் ஆசிட் பேட்டரியோட கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங் அண்டு சார்ஜிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்சார்ஜிங்கிறது. இந்த டிஸ்சார்ஜிங்கிற டைட்டில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கணும். ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அது என்னென்ன அப்படின்னா, பொதுவாக சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் டைமில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸை ஆக்டிவ் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இதில் ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்றது எது அப்படின்னா, அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட்டு, இன்னொன்று எலக்ட்ரோலைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, பேட்டரிக்குள்ளே பாசிட்டிவ் பிளேட் ஒன்று இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் பிளேட் இருக்கும், இன்னொன்று எலக்ட்ரோலைட்னு சொல்லக்கூடிய அந்த மின்னார் பகுபடு திரவம் சொல்கிறோமா இல்லையா, நீர்த்த கந்தக அமிலம். இந்த 3 தான் ஆக்டிவ் மெட்டீரியல்னு சொல்லக்கூடியது இல்லையா. இதுதான் நம்ம ஆக்டிவ் மெட்டீரியல். அப்போது ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில் இருக்கக்கூடிய 3 ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னா, பாசிட்டிவ் பிளேட்டு லெட் ஆசிட் பெராக்சைடில் பண்ணது, இன்னொன்று நெகட்டிவ் பிளேட்டு ஸ்பாஞ்சு லெட்டில் பண்ணது, இன்னொன்று எலக்ட்ரோலைட்டுன்றது டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 பண்ணது. ஸோ இந்த ஆக்டிவ் மெட்டீரியல்ஸில் தான் என்ன நடக்க போகுதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போகுது. இப்போ நம்ம படத்தில் பார்த்தோம்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், டயக்ராமில் லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, லோடு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, PbO2 இன்னொன்று PB அப்படின்னு சொல்லி 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. அந்த டாட்டா தண்ணி மாதிரி இருக்கா இல்லையா, அது H2SO4ன்னு சொல்லக்கூடிய அந்த டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த PbO2ன்றது பாசிட்டிவ் பிளேட்டு அண்ட் PBன்றது நெகட்டிவ் பிளேட்டு. இப்போது அந்த செல் ஃபுல்லி சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அந்த பாசிட்டிவ் பிளேட்டு PbO2 ஆக இருக்கும், இன்னொன்று இந்த நெகட்டிவ் பிளேட்டானது ஸ்பாஞ்சி லெட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எலக்ட்ரோலைட் H2SO4 ஆக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். எப்போது ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. இப்போது 24 வோல்ட் பேட்டரினா அந்த ப்ளஸ் மைனஸ் 2க்கு நடுவில் ஒரு வோல்ட் மீட்டர் செக் பண்ணும்போது 24 வோல்ட் காட்டுச்சுன்னா அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். அதே ப்ளஸ் மைனஸ் நடுவில் நம்ம வோல்ட் மீட்டர் செக் பண்ணும்போது 4 வோல்ட் மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகிடுச்சு, பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சமாக வோல்டேஜாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றது. அப்போது செல் ஃபுல் சார்ஜ் நிலையில் இருக்கும் பொழுது பாசிட்டிவ் பிளேட் PbO2 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் பிளேட்டானது ஸ்பாஞ்சி லெட்டாகவும் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லக்கூடியது அந்த H2SO4 ஆக தனித்தனியாக இருக்கும். இப்போதே பேட்டரியில் இந்த பாசிட்டிவ் பிளேட் நல்ல சார்ஜிங் கண்டிஷனில் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம கலர்ஸ் பார்த்தோமா இல்லையா, ஒவ்வொரு பிளேட்டும் என்னென்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு நல்ல ஃபுல் சார்ஜில் பேட்டரியில் அந்த பாசிட்டிவ் பிளேட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும், சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இன்னொன்று நெகட்டிவ் பிளேட் எப்படின்னா கலரில் இருக்கும்னா கிரே கலரில் இருக்கும். இது சார்ஜிங் கண்டிஷனில். நீங்கள் படிக்கும்போது புக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு பென்சில் எடுத்து இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும், முக்கியமான லைன் சரியா. ஃபுல்லி சார்ஜ் கண்டிஷனில் இருக்கும் பொழுது பாசிட்டிவ் பிளேட்டானது எப்படி இருக்கும், சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது என்ன சார் சாக்லேட் ப்ரௌன் கலர்னால் எனக்கு நானும் சொல்ல மாட்டேன் சரியா. சாக்லேட்லாம் சாப்பிட்ருப்பீங்களா இல்லையா, சார் நீங்கள் என்ன சாக்லேட்னு சொல்லவே இல்லை சார்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் கிளாஸுக்கு வாங்க, வரும்போது நான் அந்த சாக்லேட் ப்ரௌன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பாருங்கள் ஓகே. எனக்கு நிறைய பேர் டவுட் வந்துடும், சார் எங்கள் ஊரில் சாக்லேட் சிவப்பு கலரில் இருக்குது சார், எங்கள் ஊரில் மஞ்சள் கலரில் இருக்குது சார், நிறைய டவுட் வந்துடும். ஆனால் நம்ம இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் ப்ரௌன் கலர் என்னன்றதை நீங்கள் வாங்க லேபில் வச்சு நான் உங்களுக்கு அந்த பேட்டரி ஓப்பன் பண்ணி நான் அந்த கலர் என்னன்றதை நான் காட்டுறேன் ஓகேவா. ரைட், இப்போது இந்த பேட்டரி டெர்மினல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோடோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். லோடோட கனெக்ட் பண்ணியாச்சு சரியா. இப்போது லோடோட கனெக்ட் பண்ணோம்னா டிஸ்சார்ஜ்னு அர்த்தம் சரியா. ஒரு பேட்டரி புதுசாக வாங்கி வீட்டில் அப்படியே பத்திரமா வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். இதே ரிமோட் கண்ட்ரோலில் போட்டு ஒவ்வொரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணி ஒரு நாளைக்கு
1000 தடவை சேனல் மாற்றுவோம். அப்போ என்ன ஆகுது, பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகும். அதுதான் இந்த டிஸ்சார்ஜிங் கண்டிஷன் அர்த்தம். இதே ஒரு பஸ் சாரின்னு வச்சுக்கோ, பேட்ரி வாங்கி போட்டாச்சு, போட்டு அந்த பஸ்ஸு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, நைட் இங்கேருந்து கிளம்புது, ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போகுதுன்னு வச்சுக்கோ, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வண்டி மூவ் ஆகுது, வண்டி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகும். அதே சமயத்தில் என்ன உள்ள சார்ஜிங் ப்ராசஸ் இருக்கும். அது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வரும். பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆக அது சார்ஜிங் கண்டிஷனில் வரும். அது வந்து லோக்கோமோட்டிவில் அது ஒரு மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். இப்போ நம்ம நார்மலாக பேட்ரி டிஸ்சார்ஜ் கண்டிஷனுக்கு பார்க்குறோம். அப்போது ஒரு பேட்ரியை வந்து லோடோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, பேட்ரி வந்து டிஸ்சார்ஜிங்க்கு ஆக ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து டிஸ்சார்ஜ் நிலையில் இந்த H2SO4 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து H2 வந்து பாசிட்டிவ் அயனாகவும் இந்த SO4ன்றது நெகட்டிவ் அயனாகவும் பிரியும். இப்போது இந்த கரண்ட் ஆனது வந்து என்னென்னா இந்த செல்லில் கேத்தோடு பிளேட்லேருந்து ஆனோடு பிளேட்டை நோக்கி நகரும். இதில் ஆனோடு கேத்தோடுன்றது என்ன, இந்த PbO2ன்னு சொல்கிறோமா இல்லையா, ப்ளஸ்ஸு, அது ஆனோடு பிளேட்டு. அதுமாதிரி இந்த பிபின்னு சொல்லக்கூடியது மைனஸ் இருக்கு இல்லையா, அது நெகட்டிவ் பிளேட். அப்படி போகிறதுனால இந்த H2 அயன்ஸும் இந்த ஆனோட நோக்கியும் இந்த SO4 அயன்ஸ் வந்து கேத்தோடு நோக்கியும் போகுது. உங்கள் புக்கில் அயன்ஸு IRONSன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக IONS தான் அயன்ஸ். இந்த IRONஸ்னால் இரும்புன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அயன்ஸ் அயனிகள் நம்ம படிச்சிருப்போமா இல்லையா வேதியியல், அயனிகள் அப்படின்னு சொல்லி, அந்த அயன்ஸ் இங்கே புக்கில் IRONSன்னு போட்டிருக்காங்க. அதை அடிச்சுட்டு IONSன்னு மாற்றிக்குங்க. அப்போது இந்த கரண்ட்டானது இந்த செல்லுக்குள்ளே கேத்தோட்லேருந்து ஆனோடு பிளேட்டை நோக்கி நகர்றதுனால இந்த H2 அயன் வந்து ஆனோட நோக்கியும் இந்த SO4 அப்படின்ற அயன்ஸ் வந்து கேத்தோட நோக்கியும் நகருது. அப்படி நகரும் பொழுது ஆனோடு வந்து H2 PbO2ஓட வினை புரியும். அப்படி வினை புரிஞ்சு PbSO4 ஆக மாறும். அதே சமயத்தில் இந்த கேத்தோட SO4ன்றது Pbயோட வினை புரிஞ்சு PbSO4 ஆக மாறும். இந்த மாதிரி ஒரு இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய. நம்ம கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுவோமா இல்லையா, ஒரு கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் எழுதுவோம், எழுதுகிற கீழே கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். 2 இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் போட்டு சேர்ந்துச்சுன்னா ஒரு 6 மார்க் போட்டு இது இதாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுவோமா இல்லையா, அதுதான். அப்போது அந்த கேத்தோடில் இருக்கக்கூடிய SO4 Pbயோட வினை புரிஞ்சு PbSO4 ஆக மாறும். சரியா, இதை வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனாகவும் எழுதுவாங்க. கேத்தோட ஆனோடில் இருக்கும்போது எப்படி இருக்கும், கேத்தோடில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி ஈக்குவேஷனாகவும் எழுதுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேயே வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்சார்ஜிங் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் சார்ஜிங். இப்போ பேட்டரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு. இப்போ இந்த பேட்டரி என்ன பண்ணணும், நம்ம சார்ஜிங் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த டயக்ராமில் இருந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், டிஸ்சார்ஜிங்கில் வந்து அந்த பாசிட்டிவ் பிளேட்டு நெகட்டிவ் பிளேட் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, லோடில் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து என்ன ஆகுது, டிஸ்சார்ஜும் பண்ணும்போது லோடு கனெக்ட் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், சப்ளை கொடுக்கணுமா இல்லையா, வீட்டில் என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறோமா இல்லையா, என்ன பண்ணுறோம், ப்ளக் பேக்கில் கொண்டு போய் ப்ளக் பாயிண்டில் என்ன பண்ணுறோம், அந்த செல்ஃபோனில் வயர் கார்டை கனெக்ட் பண்ணி அந்த பின்னை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளக் போர்டில் சொல்கிறோமா இல்லையா, அதுதான் சார்ஜிங்கிறது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், பேட்டரியையும் சார்ஜ் பண்ணுறோம். அப்போ சார்ஜ் பண்ணும்போது பாருங்கள் டயக்ராமில் அந்த ப்ளஸ் மைனஸ் நேரம் எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசி சப்ளைன்னு கொடுத்துருக்குதா. அதுதான் படம் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த 2 படம் வந்தீங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் அப்படியே அல்வா மாதிரி வாங்கலாம். ஆனால் அந்த லோடு கனெக்ட் பண்ணுற இடத்துல பேட்டரியையும் பேட்டரி கனெக்ட் பண்ணுற இடத்துல லோடையும் மாற்றினேன்னு வச்சுக்கோ, 0. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சரியா, ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல நீ லோடு கனெக்ட் பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ண வேண்டிய இடத்துல பேட்டரி சப்ளை கொடுக்குறீங்க. அப்படியே உல்ட்டாவாக மாற்றிட்டிங்கன்னா அப்படியே என்ன ஆகிடும், படமே தப்பாகிடும், கான்செப்ட் தப்பாகிடும். சரியா, 10 மார்க் வாங்கின இடத்துல 2 மார்க் தான் கிடைக்கும். படம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கான்செப்ட்டு அப்படியே மாறிடும். அதான் நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு கெப்பாசிட்டி வரையறதுக்கும் பேட்டரி வரையறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. 2 கோடு ஒரே மாதிரி பேரலாக ஈக்குவலாக போட்டுனீங்கன்னா அது வந்து கெப்பாசிட்டர்.
அதே இதில் என்ன பண்ணணும், நான் கெப்பாசிட்டி வரேன்னு சொல்லிட்டு ஒரு கூட பெருசாகவும் ஒரு கூட சின்னதாகவும் போட்டேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், அது வந்து பேட்டரியாக மாறிடும். அப்படியே அடியாது. அப்படி நீ சப்ளை கொடுத்துப்பாரு, கெப்பாசிட்டிக்கு சப்ளை கொடுக்கும்போதும் ஒரு பேட்டரிக்கு தனியாக சப்ளை கொடுக்கும்போது உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தலையில்தே மாறிடும். சரியா? அதுதான் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், ரொம்பவும் கேர்ஃபுல்லாக கவனிக்கணுன்றது. இப்போது இந்த படத்தையே பார்த்தா ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது, தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது, உள்ளே 2 டப்பா மாதிரி போட்டிருக்காங்க, போட்டு அந்த பேர் எழுதியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் தெரியும், ஒரு சாதாரண பாமரன் பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆனால் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி போடணும். நீ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா, PbO2 PbSO4, அதில் கூட நீ எழுதாமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வெளியில் கடக்கூடிய டிஸ்சார்ஜிங் இடத்துல லோடு கனெக்ட் பண்ணுற, அதே மாதிரி சார்ஜிங் போடுற இடத்துல டிசி சப்ளை கொடுக்கணும். அங்கே மாற்றிங்கன்னா தான் டோட்டலாகவே அடியாக போகும்பா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணும் பொழுது அங்கே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இருக்கும் பொழுது சம் ஃபிசிக்கல் சேஞ்சஸும் ஏற்படும். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா? இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்றத இந்த சார்ஜிங் ப்ராசஸ் முடிஞ்ச நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் டூரிங் சார்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த சார்ஜிங் கண்டிஷனில் இந்த H2SO4ன்னு சொல்லக்கூடிய அந்த டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட், அந்த எலக்ட்ரோலைட் வந்து 2ஆக பிரிஞ்சு H2 அயன் வந்து நெகட்டிவ் பிளேட்டை நோக்கியும், இந்த SO4ன்னு சொல்லக்கூடிய அந்த அயன் வந்து பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கியும் நகர்ந்து என்ன ஆகும்னா ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸை ஏற்படுத்தும். அந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் சார்ஜிங் கண்டிஷனில் வந்து சார்ஜிங் கண்டிஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த H2SO4 அப்படின்றது 2ஆக பிரிஞ்சு இந்த H2 அயன் நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி, இந்த SO4ன்ற அயன் வந்து பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி என்ன ஆகுது, நகர்ந்து ஒரு சில கெமிக்கல் சேஞ்சஸை உருவாக்கும். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக கேத்தோடுன்னு எடுத்துட்டோம். கேத்தோட் சைடில் நெகட்டிவ் பிளேட்டில் என்ன ஆகும்னா இந்த PbSO4ஓட இந்த H2 என்ன ஆகுது, சேர்ந்து Pb + H2SO4ஆக மாறுது. இது கேத்தோட் பிளேட்டில். இதே ஆனோட பாசிட்டிவ் பிளேட்டில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இந்த PbSO4 கூட இந்த SO4 சேர்ந்து 2H2 ஆகவும், அதாவது 2H2வும் சேருது. ஆனோட இந்த பாசிட்டிவ் பிளேட்டில் PbSO4 ப்ளஸ் என்னென்ன SO4 ப்ளஸ் 2H2O இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நமக்கு எப்படி ஒரு கிடைக்குது அப்படின்னா PbO2 ப்ளஸ் 2H2SO4ஆக நமக்கு கிடைக்குது ஆனோட் பிளேட்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சார்ஜிங் கண்டிஷனில் நடக்குது. ஸோ ஒரு லெட் ஆசிட் பேட்டரியோட நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் டிஸ்சார்ஜிங் டைம்லையும் இன்னொன்று சார்ஜிங் டைம்லையும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இப்போ பார்த்தோம். இதுலேயே வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன நடக்குது, உதாரணமாக இந்த டிஸ்சார்ஜிங் டைமில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்னா, இந்த பாசிட்டிவ் மற்றும் இந்த நெகட்டிவ் பிளேட் இருக்கல, நெகட்டிவ் இந்த 2 பிளேட்டுக்கும் இடையில் ரெண்டுமே என்னவா மாறும்னா PbSO4ஆக மாறும். அதான் இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லும்போது இந்த பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் ரெண்டுமே PbSO4ஆக மாறும். இன்னொன்று இதில் வந்து அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா நீர்த்த கந்தகம்ல யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல என்னன்னா அந்த வாட்டர் அப்படின்ற H2Oன்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் வந்து ஒரு நிலை ஏற்படக்கூடாதனால இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து குறையுது. இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறும் பொழுது இங்கே ஒரு வாட்டர் கண்டென்ட் மாறுறதுனால என்ன ஆகும்னா இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து குறையுது. அதே சமயத்தில் இந்த செல்லோட வோல்டேஜோட அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த செல்லோட எனர்ஜியும் குறையும். இதெல்லாம் இந்த லெட் ஆசிட் பேட்டரியில் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய. இப்போ இதே நேரத்தில் இதே ஒரு லெட் ஆசிட் பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒன்று அந்த ஆனோடு இருக்கா இல்லையா, அந்த ஆனோடோட இந்த PbO2 ஆகவும் இந்த கேத்தோடு வந்து PB ஆகவும் மாறும். எப்போ இந்த சார்ஜிங் சமயத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸில் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சார்ஜ் பண்ணும்போது இந்த ஆனோடு பிளேட்டில் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஆனோடானது PbO2 ஆகவும் அந்த கேத்தோடு வந்து PB ஆகவும் மாறுது. அதே சமயத்தில் இந்த பாசிட்டிவ் பிளேட் வந்து சாக்லேட் ப்ரௌன் கலராகவும் நெகட்டிவ் பிளேட்டானது கிரே கலராகவும் மாறும். இந்த மாதிரி மாறுறதுக்கு மாறும். இது நல்ல சார்ஜிங் கண்டிஷன். இப்போ நான் முதல்ல சொன்னோமா இல்லையா, இப்போ நல்ல சார்ஜ் பேட்டரியில் என்னென்ன கலரில் பாசிட்டிவ் பிளேட் இருக்கும் நெகட்டிவ் பிளேட் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா, அதுதான் இங்கே இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸில் சொல்கிறாங்க. நல்லா சார்ஜ் ஆன பேட்டரியில் பாசிட்டிவ் பிளேட்டு சாக்லேட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும், நெகட்டிவ் பிளேட்டானது சாம்பல் கிரே கலராகவும் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இதில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தண்ணியானது அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரோலைட்டோட அடர்த்தி வந்து என்ன ஆகும்னா அதிகரிக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இந்த ரியாக்ஷன் டைமில் அந்த வாட்டர் அந்த தண்ணியானது உறிஞ்சப்படுறதுனால அதோட எலக்ட்ரோலைட்டோட அடர்த்தி அதிகமாகுது. அதே சமயத்தில் சார்ஜ் பண்ணுறதுனால அந்த செல்லோட வோல்டேஜ் அதிகரிக்குது. அதே மாதிரி பொதுவாகவே ஒரு ஃபுல் சார்ஜு ஆன செல் வந்து எவ்வளோ இருக்கும்னா 2.1 வோல்ட் இருக்கும். அப்போ இதே ஒரு லாரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உள்ளே வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்னாகும், அப்போ 6 செல் இருக்கும். ஒரு செல்லுக்கு வந்து 2.1 வோல்ட் சொல்கிறாங்க, 2.1 வோல்ட் ஒரு செல்லுக்கு. அப்போது ஒரு லாரிக்கு ஒரு காரு இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா மொத்தம் உள்ள ஒரு 12 வோல்ட் பேட்டரி வச்சுருந்தாங்கன்னா அப்போ உள்ள வந்து 6 செல் இருக்கும் நார்மலாக. அதே சமயத்தில் இந்த செல்லானது சப்ளையில் இருந்தே என்ன பண்ணுவோம், எனர்ஜியை எடுத்துப்போம். நம்ம சார்ஜ் பண்ணுறது சப்ளை கொடுக்குறோமா இல்லையா, அந்த சப்ளைலேருந்து என்ன பண்ணுது, எனர்ஜியை எடுத்துப்போம். இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டூரிங் சார்ஜிங் டைம் நாம் சொல்லுவோம். இப்போ சார்ஜ் பண்ணும் பொழுது நடத்தக்கூடிய சார்ஜிங் கண்டிஷனில் நடத்தக்கூடிய என்னது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது. ஸோ இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டூரிங் டிஸ்சார்ஜிங் அண்ட் சார்ஜிங் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணோம், இந்த டைட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். கெமிக்கல் ரியாக்ஷன் டூரிங் டிஸ்சார்ஜிங் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஃபுல்லாக எழுதி அதோட ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எழுதணும். கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதிட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எழுதணும். அதே சமயத்தில் சார்ஜ் பண்ணும் பொழுது நடத்தக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனையும் ஃபிசிக்கல் சேஞ்சஸையும் நம்ம எழுதணும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஏற்கனவே சொன்ன ஒரு 6 கொஸ்டின் இருக்குது 5th யூனிட்டில். அந்த 5 கொஸ்டினில் அந்த 6 கொஸ்டின்லேருந்து 4 கொஸ்டின் போர்டு எக்ஸாம் மாற்றி மாற்றி வரும்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் உங்கள் புக்லேயே பின்னாடி போய் பழைய ரிவ்யூ கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இல்லையான்னு. லெட் ஆசிட் பேட்டரியில் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி, இன்னொன்று சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி. அதே மாதிரி ஆல்கலைன் பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் மெத்தடு, அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங். சரியா, இந்த மாதிரி அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேட்டரி. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இங்கே பாஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். ஸோ படத்தை தரவாக வரைஞ்சி பாருங்கள். படம் சிம்பிளாக இருக்கே சார், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டப்பா மாதிரி போட்டு அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே அடியாயிரும். சரியா, எல்லாமே டமல் ஆகி போகும். அதனால் டிஸ்சார்ஜிங் செய்யும்போது அந்த இடத்துல லோடு கனெக்ட் பண்ணணும், சார்ஜ் பண்ணும்போது அந்த இடத்துல சப்ளை கொடுக்கணும். இந்த கொஸ்டின் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் கொஸ்டின் பார்த்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் செல்ஃபோன் சார்ஜ் போடுறது ஞாபகத்துக்கு வரணும். சார்ஜிங்கிற வார்த்தை நீங்கள் எழுதும்போது சப்ளை கொடுக்கணும் அப்படின்ற சிம்பிள் ஞாபகத்துக்கு வரணும். டிஸ்சார்ஜிங் சொல்லும்போது என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, டிவி ரிமோட் பண்ணுறோம்ல, அதோட மைண்டில் ஈஸியாக சிம்பிளாக ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிதானா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டு இந்த ஆன்சரையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இது நீங்களாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.